நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியிலே நின்று வெற்றி பெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியினுடைய பாபநாசம் வேட்பாளர் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அந்த கூட்டணியிலே அமைச்சராக இடம்பெற்றிருந்த அந்த சூழ்நிலையில் அவர் அதற்கு விசுவாசம் காட்டுகின்ற வகையில் வீணாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை வம்புக்கு இழுத்திருக்கிறார். இது தேவையில்லாத ஒரு விமர்சனம். அதாவது யார் அவரை தாங்கி பிடித்தார்களோ தூக்கி பிடித்தார்களோ அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தார்களோ திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை என்றால் அவர் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அப்படிப்பட்ட வெற்றியை அவரை சட்டமன்ற உறுப்பினராகிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இந்த பாபநாசம் தொகுதி மக்களுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் 75 ஆண்டு கால பாரம்பரியம் மிகப்பெரிய தொன்மையான தமிழர்களின் நலனை பாதுகாக்கின்ற ஒரு கட்சியை துடைத்தெறியப்படும் என்று வாய்க்கொழுப்போடு பேசியிருப்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. எங்களுடைய தலைவர் சார்பிலும் எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு பாபநாசம் தொகுதியில் ஒரு நிகழ்ச்சிக்காக வருகின்ற ஷாஜகான் அவர்களை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி அவருக்கு எங்களுடைய எதிர்ப்பை காட்டுகின்ற வகையில் இங்கே குழுமி இருக்கின்றோம். எங்களுடைய எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். சார், இந்த எதிர்ப்புங்கிறது தொடருங்களா இல்லை இதோட முடிஞ்சிருங்களா? இந்த எதிர்ப்பை நீங்கள் காட்டிட்டீங்களா, இதை முடிச்சுங்களா? சார், இல்லை, கண்டிப்பாக இது போன்ற பேச்சுக்கள் தொடர்கின்ற வகையில் இது போன்ற அதாவது நம்பிக்கை துரோகம் செய்கின்ற நடவடிக்கை தொடர்கின்ற வரையில் கண்டிப்பாக எங்களுடைய எதிர்ப்பு இதைவிட இன்னும் கடுமையாக இருக்கும் என்பதை பதிவு செய்கின்றோம்.